வணக்கம். கீதா டிவி சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு இந்த ஒரு சில நாட்களாக ஒரு சர்ச்சை போய்கொண்டிருக்கிறது. சனாதனம், பிராமின்ஸ், சமத்துவவாதி இதெல்லாம் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பிரிவினை செய்வதற்காக இப்போ ஒரு ரங்கராஜன் நரசிம்மன் சொல்கிற ஒரு ஸ்ரீரங்கத்து நபரை இந்த போலீஸ்காரர்கள் அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை ரிமாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 6 கேஸுகள். தட் இஸ் இது எப்படி தெரியுமா, இப்போ ஒரு கெட்ட பழக்கமாக போயிடுச்சு. எனக்கு சவுக்கு சங்கர் நல்லவரோ கெட்டவரோ எனக்கு தெரியாது. அப்படியே கெட்டவராக இருந்தாலும் கூட தேவையில்லை ஒரு 6 கேஸு 7 கேஸெல்லாம் போட்டு ஒரு மனுஷனை உள்ளார போட்டு இது எதுக்காக நீங்கள் இப்படி செய்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் செய்யற எந்த ஒரு தவறையும் யாரும் பேசக்கூடாது, யாரும் அதை குற்றம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் மாதிரி மக்களை நீங்கள் இந்த எஃப்ஐஆர் போட்டு எங்களை பயமுறுத்தலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. நடக்கவே நடக்காது. ஏனென்றால் என்னை பொறுத்தவரையிலும் என் கடவுள் தான் என்னை பேசி சொல்லுகிறார்கள். இப்போ இந்த 6-8 நாளுக்கெலாம் இந்த பிரச்சனை நடந்துட்டுருக்குது. ரங்கராஜன் நரசிம்மன் அவர்களை எதற்காக கைதி ஃபர்ஸ்ட்டு பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அவர் உதயநிதி ஸ்டாலின் டெப்யூட்டி சிஎம் ஆஃப் தி கிரேட் டெப்யூட்டி சிஎம் ஆஃப் தமிழ்நாடு பற்றி அவர் பேசியிருக்கார். என்னவென்றால் இது உதயநிதி தான் ஃபஸ்ட் ஆரம்பித்த ஒரு உதயநிதி என்ன ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறாருன்னா, நான் சனாதனத்தை ஒழிப்பேன். பாருங்கள், எனக்கு சனாதனம் மீனிங்கே எனக்கு தெரியாது. நான் அந்த சர்ச்சைக்கே போக விரும்பலை. என்னென்றால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்கிறாங்க. சனாதனம் என்னன்னா என்னன்னு ஒருத்தரை கேட்டால் சொல்கிறாங்க இது கடவுளை நோக்கி போகும் வழி, இன்னொருத்தர் சொல்கிறாங்க உண்மையை நோக்கி போகும் வழி, இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க வீட்டில் கோலம் போடுறது சனாதனம், பெண்கள் ஜடை போட்டுக்கிட்டு பூ வைக்கிறது சனாதனம். ஸோ அதில் நான் அந்த சர்ச்சைக்கு போகலை. என்னை பொறுத்த வரையிலும் சனாதனம் இஸ் a ஹிந்து வே ஆஃப் லைஃப் அண்ட் ஹிந்துவிசம் இஸ் நாட். ஹிந்துவிசம் என்று சொல்வது ஒரு மதம் கிடையாது. ஹிந்துவிசம் என்று சொல்லுவது ஒரு விதமான வாழ்க்கை, நம்ம வே ஆஃப் லைஃப். அது எனக்கு தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பட் இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். அப்படி இருக்கச்ச இந்த ஒரு பெரிய சர்ச்சை என்னென்னா, உதயநிதி என்ன சொல்லுது அந்த பையன், நான் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று. சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே அருகதை இல்லை, யாருக்குமே யோகியமும் கிடையாது. ஏனென்றால் நான் போய் இப்போ ஒரு இஸ்ரேலோ இல்லாட்டி ஒரு ஈரானோ இல்லாட்டி ஒரு அமெரிக்காவோ இல்லாட்டி அவங்க வே ஆஃப் லைஃப் நான் அழித்தே தீர்வேன்னு சொல்வதுக்கு யாருக்குமே அந்த யோகிதம் கிடையாது. ஏனென்றால் யாரும் யாரையும் அழிக்க முடியாது. இது அதாவது நடக்கணும் என்றால் அதாவது நடக்கும். அப்போ நீங்கள் என்ன சொல்லலான்னா, ஐ டோன்ட் லைக் த வே ஆஃப் அமெரிக்கன் லைஃப். தட் இஸ், எனக்கு அமெரிக்கா வாழ்க்கை அந்த அவங்க நடத்துகிற வாழ்க்கை எனக்கு பிடிக்காமல் இருக்கிறது நம்மளுக்கு ரைட் இருக்குது. ஆனால் அது ஒழிப்பேன்னு சொல்கிறதுக்கு ஒரு தளராரும் பண்ண முடியாது. என்னவென்றால் அந்த தம்பி சொல்கிறாரு, நான் ஒன்றும் கோர்ட்டுக்கு பயப்படணும்ல, நான் எங்கேயோ போய் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நீ மன்னிப்பே கேட்க வேண்டாம், உன் வாழ்க்கையை மன்னிப்பு கேட்க வைக்கும். இதுதான் வாழ்க்கை. யாருக்குமே அந்த திமிர் இருக்கக்கூடாது. ஆணவம் திமிர் அதே நம்மளே அழிக்கும். எதுவுமே நம்ம கையில் இல்லை. நான் சாமி நம்புவேன். எப்படின்னா, எனக்கு சூரியன் சந்திரன் மழை காற்று இதெல்லாமே கடவுள் என்னை பொறுத்தவரை நேச்சர். நான் இயற்கையை நம்பும் ஒரு மனுஷி. ஓகே, அப்போ நான் இந்த சர்ச்சைக்கு போகக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தோன்னா இந்த யூடியூப்பில் ஒரு சிலர் இந்த திராவிட மூமெண்ட்டுன்னு சொல்லிட்டு திராவிடர்கள் இவங்கெல்லாம் டிஎம்கே பார்ட்டியால் ஃபண்ட் பண்ணவங்க. பார்ப்பனர்கள் சொல்லிட்டு அவங்கள அவ்வளோ இழிவாக பேசுகிறாங்க. அது தேவையில்லை. ஏனென்றால் நான் ஒரு ஜாதியில் இருப்பேன், இன்னொரு ஜாதியில் இருப்பாங்க. அப்போ என் ஜாதியை எனக்கு பெருசாக அடுத்த ஜாதிக்காரனை நான் அசிங்கமாக நான் எந்த ஜாதியும் சொல்ல விரும்பலை. பட் யாருக்குமே ரைட் கிடையாது. ஏன்னா எந்த ஜாதியிலும் எந்த மதத்திலையும் எந்த மொழியிலும் எவனுமே 100% யோகியமானவர்கள் கிடையாது. இதுதான் வாழ்க்கை. அப்படி இருக்கச்ச இந்த உதயநிதியை நான் சனாதனத்தையே ஒழிப்பேன்னு சொல்கிறதுக்கு அருகதே இல்லாத ஒரு தம்பி. ஏன் இந்த ஆணவம்? நீ இன்றைக்கு உங்கள் அப்பா ஒரு சிஎம்,
நீ ஒரு டெப்யூட்டி சிஎம் சொல்கிற அந்த ஒரு திமிரு தானே. இது நல்லதுக்கு இல்லை தம்பி. ஏனென்றால் நீ யாரை அழிக்கிறதுக்கோ ஒழிக்கிறதுக்கோ. உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு, அது உன்னோட ரைட். எனக்கு ஐ கேன் சே ஐ டோன்ட் லைக் தி வே ஆஃப் இந்த ஹிந்துவிசமில் இது பண்ணுறாங்க, இல்லாட்டி முஸ்லீம் இதில் இது பண்ணுறாங்க, இல்லை கிறிஸ்டின் இதில் இப்படி பண்ணுறாங்க, அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறது என்னோட ரைட். பட் அதை ஒழிப்பேன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே அருகதை கிடையாது, யாருக்குமே. நீ எப்பேற்பட்டவனாக இரு, நீ பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவாகவே இரு, உன்னால் யாருமே யாரையும் அழிக்க முடியாது. கேன் யூ ஹிட் நேச்சர்? உன்னால் நேச்சரை இயற்கையை உன்னால் அழிக்க முடியுமா? முடியாது. அதனால இந்த திமிர் பேச்சு வேண்டாம். எப்போது மனுஷன் தன்மையாக இருந்து, நான் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும், நான் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரியாக இருந்தாலும் அந்த தன்மைன்னு என்று ஒன்று இருக்கணும். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு சிலர் இது நான் கொஞ்சம் பாயிண்டெல்லாம் பேச போகிறேன். இப்போ அந்த ஜியர் ஆஃப் ஸ்ரீபெரும்புத்தூர் அவராகவே தான் ஃபோன் பண்ணி ரங்கராஜனுக்கு, தம்பி நான் உன் மேலே கம்ப்ளைண்ட், என்னை ஃபோர்ஸ் பண்ணி என்னை கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்காங்க, அகையில் நீ ஜாகிரதைன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் செய்தது அவருக்கே மனசை குத்துது, நான் செய்தது தப்பு என்று. நான் அந்த ஜியரை ஒம்புக்கு இழுக்கலை. ஏன்னா பாவம், அவங்களோட அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கோன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ நான்லாம் யாரையும் பார்த்து பயப்பட மாட்டேன். நீங்கள் என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளார போட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் தான் அழிவீங்க. என்னை நீங்கள் அழிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் அழிவீங்க. கடவுள் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. கடவுள் காப்பாற்றுவார், சோதிச்சாலும் கூட நம்மளை காப்பாற்றுவார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. எல்லாரும் ரஜினிகாந்த் சொன்னால் மட்டும் எல்லாம் ஓடுறீங்க இல்லை. அப்போ ரஜினி என்ன சொல்கிறார்? கடவுள் இது பண்ணாலும் நம்மளை காப்பாற்றுவார்னு சொல்கிறாள்ல. அப்போ மட்டும் எல்லாம் டங்குன்னு கையை தட்டுறீங்கல்ல. நானும் அதே தான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பயமே கிடையாது. இந்த தம்பி உதயநிதி என்ன சொல்லணும்? எனக்கு இல்லை நம்பி, நீ சமத்துவவாதின்னு சொல்கிற. எனக்கு தமிழ், நான் பெரிய ஞானியும் கிடையாது, நான் பெரிய அறிவாளியும் கிடையாது. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சமத்துவவாதி என்னென்னா, நான் எந்த ஒரு மதத்தையும் நம்புறது இல்லைன்னு சொல்கிறது தான். இல்லாட்டி எனக்கு ஜாதி மதம் நம்பிக்கை இல்லை சொல்கிறது தான் சமத்துவவாதி நான் நினைக்கிறேன். அப்போ நீ சமத்துவவாதின்னு சொன்னால் நீ எதுக்கு மேடை ஏறி நான் கிறிஸ்டியன் சொல்லு. நீ கிறிஸ்டியன் சொல்லி இல்லை, ஒன்றும் தப்பே இல்லை. நீ கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணு, அதில் என்ன தப்பு இருக்குது? அது உன்னோட இஷ்டம். நான் சர்ச்சுக்கு போவேன், நான் தர்கா போவேன், என்னை மாஸ்கில் விட்டால் நான் மாஸ்க்கும் போவேன். இதில் என்னை பொறுத்தவரையிலே எனக்கு ஒரே ஒரு கடவுள் இயற்கை. நான் ஒரே கடவுள் தான் நம்புகிறேன். அதில் நான் ஒரு ஹிந்துவாக இருந்தாலும் என்னோட நம்பிக்கை இது. நான் ருத்ராட்சை போட்டிருக்கேன். நிறைய பேர் நினச்சிப்பாங்க நான் சைவைட்டுன்ட்டு. எனக்கு அந்த நம்பிக்கையும் கிடையாது. நான் சைவைட்டும் கிடையாது. நான் ஐம் பார்ன் வைஷ்ணவைட். ஆனாலுமே எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. ஏனென்றால் இது நீ எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க, என் தாத்தா சொல்லுவாங்க நாங்கள் வைஷ்ணவைட்னு சொல்லி ஓகே. நான் ஹிந்துன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே. என்னை பொறுத்த வரையிலையும் ஆண், பெண் ப்ளஸ் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், இந்த 3 தான் ஜாதிகள். இதுதான் ஜாதி. எழுத்தனா ஜாதி வச்சுக்கோங்கப்பா, உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. அது எதுக்கு பொது வாழ்க்கைக்கு கொண்டு வரீங்க? இந்த பப்ளிக் லைஃப்பில் இருக்கிறவங்க ஜாதியை பற்றி பேசாதீங்க, மதத்தை பற்றி பேசாதீங்க, சமத்துவவாதின்னு சொல்லாதீங்க, சனாதனம் சொல்லாதீங்க. எல்லாம் உங்கள் வீட்டில் வச்சுட்டு நீ சனாதனத்தை ஃபாலோ பண்ணு, சமத்துவத்தை ஃபாலோ பண்ணு. என்னத்துக்கு நீ சமத்துவம் சொல்லிட்டு அப்புறமேல் நான் கிறிஸ்டியன் எவன் கேட்டான்? நீ கிறிஸ்டினா, உன் பொண்டாட்டி கிறிஸ்டினா, நீ ஜீசஸை கும்பிட்றியா? எது ஜீசஸ் சொல்லிச்சா உன்னை இப்படியெல்லாம் பேச சொல்லி? இல்லை. பாவம், எதுக்கு நம்ம அவரை இழுக்கணும்? கடவுள் ஆக்சுவலி அங்கே உட்காந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. முட்டாள் ஜனங்களா, நீங்கள் மதத்தை பேசிட்டு நீங்கள் அழிச்சிக்கிறீங்கன்னு சொல்லி கடவுள் அங்கே சிரிச்சிட்டு தான் இருக்கிறார். நீங்கள் நம்புறது கடவுள், அவங்க நம்புறது கடவுள், நான் நம்புறது கடவுள், எல்லாருமே அங்கே உட்காந்து சிரிக்கிறாங்க முட்டாள் ஜனங்களான்னு சொல்லி. இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இந்த ஆளை போய் அரெஸ்ட் பண்ணி அங்கே உள்ளார போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பொய் கேஸ் வேறு ஒரு 4-5 ஜால்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு எவனோ கிட்டேருந்து சப்போர்ட் வேணும்ன்ட்டு. ஃபர்ஸ்ட் லெட் மீ டாக். இந்த ட்ரைப்ஸ் சேனலோட அந்த கலிகாரனும் அந்த பையன் பேசுகிற பேச்சு என்ன அப்படி ஒரு வெறுப்பு, என்ன அப்படி ஒரு பார்ப்பனர்கள்னு சொல்கிறது. நீ என்ன ஜாதி தம்பி? உன்னோட ஜாதியை வச்சு நாங்கள் பேசினா எப்படி இருக்கும்? தேவையா இதெல்லாம்? நீ எல்லாம் மனுஷனா? நீ எல்லாம் ஒரு
சேனல் எதுக்காக நம்ம நடத்துகிறோம்? மக்களுக்கு நல்லது செய்யணும், நல்லது சொல்லணும், நல்லதை பரப்பணும். இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் வெறுப்பு, நீ கெட்டவன், நீ இது, நான் இது, என்ன தேவைக்கப்பா நீ சின்ன பையன் இவ்வளோ இது ஆணவ பேச்சு உனக்கு? அதுக்கப்புறம் அந்த துஷ்யந்த் ஸ்ரீதரை வச்சுட்டு, ஐ லைக் டு அப்பீல் டு துஷ்யந்த் ஸ்ரீதர், நீ என் குழந்தைங்களை விட சின்ன பையன், நீ ஒரு சின்ன வயசு இருந்து நீ இவ்வளோ போய் பேச. சரி, ரங்கராஜன் நரசிம்மன் கெட்டவர்னே வச்சுக்கலாம், அவர் செஞ்சதெல்லாம் தப்புன்னே வச்சுக்கலாம். அவர் என்ன சொன்னார்? நீ உன்னோட புக்கில் வந்து ராமர் எந்த காலத்தில் எந்த யுகத்தில் இங்கே இருந்தார் சொல்லிட்டு அதை நீ தப்பாக எழுதியிருக்க. அதை வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கார். அது கரெக்டாக தப்பா? நீ எழுதுனது தப்புன்னு நீயே எழுதியிருக்க, நீயே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிற என்னன்ட்டு. ஆமாம். அப்போது நீ வந்து உன்னை நம்பி எவ்வளோ பேர் உன்னோட உபதேசத்தை கேட்டுட்ருக்காங்க. அப்போ யூ ஷுட் பி ஷுவர் ஆஃப் வாட் யூஆர் டாக்கிங். எனக்கு சனாதனா என்னன்னு தெரியாது. நான் இது வந்து பேட்டி பண்ணுறதுக்கு முன்னால் எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃபேன் கிட்ட, அந்த பையன் ஒரு பிராமின் பாய், நான் அந்த பையன்கிட்ட கேட்டேன், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சனாதனம்? பிகாஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மீனிங் சொல்கிறாங்க. எனக்கு நிஜமாகவே இவ்வளோ படிப்பு இவ்வளோ இது இருந்தே எனக்கு சனாதனம் என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எதுக்கு சும்மா தேவையில்லாமல்? நான் என் வீட்டில் ஒரு மாதிரி லைஃப் லீட் பண்ணுவேன். இப்போ நான் வந்துட்டு மாட்டுப் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவேன். எனக்கு அது பிடிக்கும், நான் செய்கிறேன், நான் யாருக்காகவும் செய்யலை. ஓகே, அப்போ வந்து நான் செய்கிறதா ரைட்டுன்னு நான் சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த மாட்டுப் பொங்கல் ஒவ்வொரு ஏரியாலேயும் ஒவ்வொரு விதமாக அந்த இதை பண்ணுவாங்க, ரிச்சுவல்ஸ். தட் இஸ் கோயம்புத்தூர் பக்கம் ஒரு மாதிரி, மதுரை பக்கம் ஒரு மாதிரி, இன்னொரு ஏரியாவில் இன்னொரு மாதிரி. அதில் நான் செய்கிறதா ரைட்டு, அவங்க செய்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்கிறதுக்கும் எனக்கு ரைட் கிடையாது. முட்டாள்களா என்ன அப்படி ஒரு ஆணவம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு? ஒருத்தரை ஜெயிலில் போட்டதால உங்களுக்கெல்லாம் சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவரோட விதி, அவர் உள்ளார போகணுன்ட்டு. என்னோடய கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, போட்டும் கீதா, அவங்க இருக்கட்டும், அப்போ தான் அவனுக்கு தெரியும் யார் நல்லவன் யார் கெட்டவன் சொல்லிட்டு. இருக்கட்டும், 4 நாள் இருக்கட்டும்னு சொல்லி தான் என் கிருஷ்ணர் சொன்னார். நான் அந்த கேஸில் இறங்கலை. இந்த எனக்கு தெரிய வந்ததுலேருந்து வேறு யாரோ வக்கீலுங்க அதில் இருந்தாங்க, நான் தலையிட விரும்பலை. பட் ஆனாலும் என் மனசு கேட்கலை. என் மனசு கேட்காதப்ப நானும் ஒரு வக்கீலை போட்டு என்னால் என்ன செய்ய முடியுமோ, ஏன்னா நான் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு நல்லவர் வந்துட்டு தண்டிக்கும் போதோ இல்லாட்டி அவர் குற்றவாளியாக பண்ணும்போது என் மனசு கேட்காது. நான் மற்றவங்க மாதிரி கிடையாது, எதுக்கு நம்மளுக்கு என்ன, நம்ம எதுக்கு செலவு பண்ணோம்னு சொல்லிட்டு அப்படி ஒதுங்கி போகிறது ஆள் கிடையாது நான். அதெல்லாம் நானும் பண்ணி இப்போ நேற்று என் கடவுள்கிட்ட நான் நிஜமாகவே நேற்று காலையில் என்னோடய கோயிலில் ஏன் கிருஷ்ணர்கிட்ட கேட்டேன், ஏன் கிருஷ்ணா நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லி. அப்போ கிருஷ்ணர் என்ன சொன்னார் தெரியுமா? கீதா, இது எல்லாமே நல்லதுக்கு, இது வந்து நவ் ஸ்டார்ட்ஸ் த வார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தான் யுத்தம் ஆரம்பித்து இருக்கிறது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும். அப்போ வந்து அதர்மம் தர்மம் ரெண்டுமே இப்போ போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, அதில் இந்த ஜெயிலில் அவரை போட்டது நல்லது தான். ஏன்னா தர்மம் இப்போ தான் கேள்வி கேட்க போகுது. ஏன்னா இவ்வளோ நாள் இந்த அதர்மம் ஆடிச்சு இந்த ஊழல்வாதி அரக்கர்கள். நான் உங்களெல்லாம் நாயின்னு கூப்பிட மாட்டேன். ஏன்னா நாய் வந்து என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஜென்மம், அது ஒரு உயர்ந்த ஜென்மம், நன்றி உள்ள ஒரு ஜென்மம். ஆனால் இன்றைக்கு இருக்கும் நம்ம அரசியல்வாதிகள் நம்மக்கிட்ட ஓட்டை வாங்கிட்டு நம்மக்கிட்டே லொல்லு பேசுவாங்க. நம்ம போய் இவங்ககிட்ட நிற்கணும், கெஞ்சணும் இவனுங்களை பார்க்கறதுக்கு. ஆகையால் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, என் கிருஷ்ணர் என்னோட பேசுவார். என் கிருஷ்ணர் வந்துட்டு சொல்கிறார், கீதா ஆரம்பிச்சாச்சு யுத்தம், லெட் அஸ் சீ யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி. இதில் கண்டிப்பாக தர்மம் ஜெயிக்கும். வேணால் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, இந்த தர்மத்தை தலையில் தூக்கிட்டு ஆடுறவங்க கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, ஆனால் தர்மம் ஜெயிக்கும். கம்மிங் பேக் டு துஷ்யந்த் ஸ்ரீதர், நீ வந்துட்டு ஒரு உபதேசம் பண்ணுற ஒரு தம்பி, நீ வந்து யூ ஷுட் பி ஷுவர் அபவுட் யுவர் பாயிண்ட்ஸ், இல்லாட்டி வாய் பேசாத. இப்போ எனக்கு சனாதனம் என்னன்னு தெரியாது, எனக்கு சைவைட்னா என்னன்னு தெரியாது, வைஷ்ணவைட்னா என்னன்னு தெரியாது. நான் இந்த ருத்ராட்சை போட்டு நிறைய பேர் என்னை கிண்டல் பண்ணுவாங்க, நான் அதை பற்றி கவலையே படலை. நீங்கள் என்னை பைத்தியம்னு கூப்பிட்டாலும் எனக்கு கவலையில், என்னது கூப்பிட்டாலும் எனக்கு இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்க ஆள் நான். ஏனென்றால் இது வந்து என் கடவுள், நான் நம்பும் கடவுள் என்னை போட சொல்லியிருக்காங்க, நான் அதுக்காக தான் போடுறேன், இல்லாட்டி யாருக்காகவும் நான் இது போடல. எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கு நகையே போட பிடிக்காது. எனக்கு வந்து இந்த ருத்ராட்சை இதெல்லாமே
எனக்கு வந்து நான் எப்பவும் சின்ன பிறந்து செயினே போட மாட்டேன், வளையல் போட மாட்டேன். ஆனால் இன்றைக்கு போடுகிறேன் என்றால் அந்த கடவுள் எனக்கு ஒரு ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு உத்தரவு, இதுதான் நீ போடுன்னு சொல்லி. அதுக்காக தான் நான் போடுறேன். நான் யாரோட இதுக்கோ யார் அட்டென்ஷனுக்கோ எதுக்குமே நான் போடல. ஏன்னா யாருக்கு என்ன ரைட் இருக்குது? இப்போ வந்துட்டு ஒருத்தன் சொல்கிறான் சனாதனம்னா நான் வந்து பூச்சி மாதிரி இது பண்ணுவேன், என்ன கொசு மாதிரி சாவடிப்பேன்னா சாவடி. அந்த சனாதனம் உனக்கு சாவடிக்கும் இல்லை. என்றைக்கோ ஒரு நாள் வந்து நீ ஏன் பர்மனெண்ட் அங்கே உட்காந்துட்டு இருப்ப கட்டியிலன்ற ஒரு கதையும் கிடையாது. பதவியில் நீ லைஃப் லாங் உட்காந்துட்ருப்பேன்னு கிடையாது. ஜெயலலிதா 10 வருஷம் இருந்தப்போ நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்களா? இல்லை. அதே மாதிரி ஜெயலலிதாவும் ஆட்சியில் இல்லை. 96லேருந்து 2001 மட்டும், அதே மாதிரி 2006லேருந்து 2011 மட்டும் அவங்களுக்கு பதவி போச்சு. யாருமே பர்மனெண்ட் கிடையாது. நாளைக்கு அந்த சக்தியோ அந்த கடவுளோ நினச்சால் ரோட்டில் போகிற ஒரு பரதேசி அந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு தைரியம் நடக்கும். இந்த ஆட்சியாளர்கள் திமிர் எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தர். நானும் இப்போ போன 2 வருஷத்துக்கு முன்னால் ஊழலை பற்றி பேசினேன் கோர்ட்டில். இந்த கோர்ட்ஸில் இந்த ஒவ்வொரு ஆஃபீஷியல் என்னென்ன இது பண்ணுறாங்க, ஊழல் பண்ணுறாங்க, அதுக்கு எனக்கு மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. அதுவுமே யார் போட வச்சு தூண்டுனதுன்னா ஒரு டிஎம்கே ஜட்ஜு தான். டிஎம்கேயில் ஃபஸ்ட்டு பிபியாக இருந்து அங்கே பதவி வந்து அவரும் ஊழல்வாதி தான். அந்த ஊழல்வாதி தான் என்னை வந்து எங்களை அரெஸ்ட் பண்ண சொன்னாங்க. அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. விதி இருந்து போகணுன்ட்டு இருந்தால் போய் தான் தீருவோம். ஆனால் அதே விதி உங்களுக்கு திருப்போம். நீங்கள் ஒன்று உங்கள் லைஃப் லாங் நீங்கள் ஜட்ஜஸ் கிடையாது. அந்த 60 65 வயசோட உங்கள் பதவி போகுது. நானே பார்த்துருக்கேன் நிறைய தடவை. ஒரு கலெக்டரோ ஒரு இதோ இந்த கீழே வேலை செய்தவன் அந்த பதவியில் இருக்க மட்டும் அந்த கலெக்டர் ஐயான்னு கூப்பிடுவாங்க. நாளைக்கு ரிட்டையர் ஆக போகிறான்னு சொன்னேன்னா உடனே அவன் கிடக்கிறான்னு சொல்லி தான் பேசுவான். அவன் இவன் தான் பேசுவான். இதுதான் உலகம், இதுதான் மனிதர்கள். இதை முதல் தெரிஞ்சுக்கோ. இந்த பதவி நீ உட்கார்ந்துட்டுருக்க பதவி பர்மனெண்ட் கிடையாது. நீ ஒரு பைண்டாங்குழி, ஒரு பூச்சி மருந்து சாப்பிட்ட ஒரு பொம்பளைக்காக ஒரு பைண்டாங்குழி. இப்போ பதவியில் உட்காந்துட்டு நீ வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணணும், அவங்கள உனக்கு அந்த இதே கிடையாது, மெச்சூரிட்டி. நானா போனால் போகுதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த மேலே இருக்கவன் பார்த்துப்பான். அது நீ கடவுளாக. அப்போ நீ ஜீசஸ் இருக்கான்னு ஒத்துக்கிறல்ல, அப்போ அதுவும் ஒரு கடவுள் தானே, ஏதோ ஒரு கடவுள் தானே. ஒரு பாப்புலேஷன் அதை நம்புகிறாங்க இல்லை. அப்போ நீ எப்படி நீ வந்து சமத்துவவாதி நீ பேசுவ? அப்போ யூ ஆர் கான்ட்ரடிக்டிங். and you will be punished. God will punish you. நீ ஒன்றும் பெரிய யோகிய சிகாமணி கிடையாது. யார் ஒருவர் இந்த அரசியலில் இருக்க 98% எல்லாருமே ஊழல்வாதிகள் தான். ஆகையால் உங்கள் யாருக்குமே யோகிதம் கிடையாது எங்களை வந்து தவறு சொல்கிறதுக்கு. இந்த ரங்கராஜன் நரசிம்மனை அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஜாக்கீர் ஹுசேன் ஒரு இது அந்த பையன் ஒரு கேஸை போட்டு என்னமோ பெரிய தான் வந்து பெருமாள் பக்தர் மாதிரி இருக்கட்டும், நீ முஸ்லீமாக இருந்து பெருமாள் கும்பிடல, அது உன்னோட ரைட், இட் இஸ் இஸ் ரைட். ஆனால் நீ வந்துட்டு இதுக்குன்னு சொல்லி இவர் மேலே ஒரு ஃபால்ஸ் கேஸ் போடுறப்பாரு, அந்த பெருமாள் உன்னை பார்த்துப்பார். அந்த பெருமாள் எங்கேயும் கண்ணை மூடிட்டு படுத்துட்டு இருக்க மாட்டார், வருவான். அந்த பெருமாள் வருவான் உன்னை தண்டிக்கிறதுக்கு. நீங்கள் நினைக்கலாம் என்னடா கீதம்மா வருவான் என்று சொல்கிறாங்க. அது என்னோட லவ் ஃபார் மை காட். நான் உங்களோட சண்டை போடுவேன். நான் இப்படி தான் சண்டை போடுவேன் அவங்களோட. இப்படியெல்லாம் அயோக்கியத்தனை நினைட்டுருக்கேன், நீ என்னடா பண்ணிகிட்ருக்கேன்னு தான் நான் கேட்பேன். எங்கடா நீ இருக்கேன்னு தான் நான் கேட்பேன். எங்கள் டிரைவருக்கு தெரியும், நான் ஒவ்வொரு தடவை சொல்லுவேன், எங்கடா சிவா எங்கடா உட்காந்துருக்க, பெருமாள் எங்கடா உட்காந்துருக்க, கிருஷ்ணா எங்கடா இருக்கிறேன்னு சொல்லிட்டு சண்டை போடுவேன். எனக்கு இந்த மாதிரி அநீதி எல்லாம் நடக்கும்போது பார்த்துட்டு இருந்தா. எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் இதில் வந்து ஒரு லேடி காயத்ரின்னு சொல்லி ஒரு எஜுகேஷனிஸ்ட் ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க அந்த அம்மா பேட்டி. என்னென்னா அவங்க சொல்கிறாங்க, அந்த ஜீர் வந்து மறுக்கலை. அவரோட இதில் அவர் பேசும்போது ரங்கராஜனோட அவர் மறுக்கலை. அவர் சொல்கிறாரு, கடைசியில் ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. அதை விழாவாரியாக ஃபுல்லாக சொல்ல இட்ஸ் ஓகே ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவரே தானே கூப்பிட்டு சொல்லியிருக்காரு ரங்கராஜன்கிட்ட, ரங்கராஜா நீ பத்திரம் உன்னை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அது வேறு விஷயம். ஓகே,
ஐயல அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அப்போ வந்துட்டு இப்போது என்னோட ஒருத்தன் வந்து ஊழல் பணம் கேட்குறான், இல்லாட்டி என்னோட ஒருத்தன் அவதூறாக பேசுகிறான். நான் கோர்ட்டில் போய் சொல்லும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன எவிடன்ஸ் இருக்குது. அப்போ வந்துட்டு நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், நான் உன்னோட பேசுறது நான் டேப் பண்ணுறேன். அப்போ அவன் பேசுவான், நான் டேப் பண்ணுறேன்னு சொன்னால் பேச மாட்டான். இது ஒன்றும் பெரிய குற்றம் கிடையாது. அவர் டேப் பண்ணி போட்டது வந்து அவரோட ரைட். ஏனென்றால் நீ சனாதனத்தை பற்றி நீ அயோக்கியத்தன்மை பேசும்போது அவர் வந்து சனாதனத்தை நம்பும் ஒரு மனிதர். அவர் சனாதனத்தை அவர் தலை மேலே தூக்கிட்டு ஆடுறாரு. யார்? ரங்கராஜன். நான் ஆடலை, எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, இயற்கை, அவ்வளோதான். எனக்கு சனாதனத்தை பற்றி தெரியாது, கிறிஸ்டியானிட்டி பற்றி தெரியாது, இஸ்லாமை பற்றி தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரையும் ஒரு கடவுள் பல பேர், எல்லாரும் ஒவ்வொரு பேர் கொடுத்துட்டு இது ஏன் கடவுள், இது என் கடவுள், இது தெலுங்கு கடவுள், இது தமிழ் கடவுள், இது மலையாள கடவுள், இது இஸ்லாம் கடவுள், இது கிறிஸ்டியன் கடவுள்னு சொல்லிட்டு பிரித்து பேசுகிறது அவங்க. நான் கிடையாது. என்னை பொறுத்தவரையும் ஒரே ஒரு இயற்கை கடவுள். பல்வேறு அவதாரங்கள் எடுத்து பல்வேறு பேர்களோடு இருக்கிறாங்க, அவ்வளோதான். இதுக்குள்ளார ஆளுக்கு வந்துட்டு நான் பெரிய யோகிய சிகாமணி, நீ பெரிய யோகிய சிகாமணி சொல்லிட்டு ஆகையால இவர் வந்து ஜியர்கள் இவர் ஒன்றும் அவதூறாக பேசலையே. அப்போ இந்த ஜியர்கள் வந்துட்டு இவர் மேலே போய் கேஸை கொடுத்தது வந்து அந்த பெருமாள் கிருஷ்ணர் ஒத்துப்பாரா? இருக்கட்டும், ரங்கராஜன் நரசிம்மன் கெட்டவரே தான். உங்கள் யோகிதம் எங்கே போச்சு? அவர் என்னத்தை பற்றி பேசுகிறார்? சனாதனத்தை பற்றி அவர் பேசுகிறேன்னா அவர் அதை நம்புகிறார், நான் நம்பலை. நான் சனாதனத்தை பற்றி நம்பலை. அதே மாதிரி இந்த துஷ்யந்த் ஸ்ரீதர், ஐயோ இது மார்கழி மாதம் எப்படியான வார்த்தைகள் நான் பேசுறது, ஆனால் அவர் எங்களை ஆசோல்னு கூப்பிட்டா நீ இப்படியும் பேசுகிற அப்படியும் பேசுகிற, நீ யாருக்காக ஜாலரை அடிக்கிற? நான் வந்துட்டு ஐ டோன்ட் பிலீவ் இன் த சங்கராச்சாரியர்ஸ். எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு எந்த சாமி எந்த கவர்மெண்ட் மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஆனால் அந்த காஞ்சிபுரத்தில் அந்த சங்கராச்சாரியர் அவர்களை அரெஸ்ட் பண்ணப்போ இது எனக்கு தெரியும், அந்த சங்கராச்சாரியரோட தம்பி அவருக்கு தெரியும் நான் பேசுவது உண்மையா இல்லையான்னு. நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், எனக்கு உங்கள் பிரதரை பிடிக்காதுங்க, ஆனாலும் இது வந்து இந்த காஞ்சி மடம் வந்து ஒரு ஹிந்துவிசத்தோட ஒரு காஞ்சி மடம். அதில் வந்துட்டு ஜெயலலிதா நீட் நாட் ஹவ் அரெஸ்டட் ஹிம். அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட பேசியிருக்கலாம், செஞ்சுருக்கலாம், இல்லாட்டி அரெஸ்ட் பண்ணது ரைட் ஆர் ராங் அது அவங்க ஜஸ்டிஃபை பண்ணலாம். இல்லாட்டி ஜெயலலிதா தான் அதை அரெஸ்ட் பண்ண வச்சாங்களா, இல்லாட்டி அங்கே இருந்த பெருச்சாளிகள், அவங்க வீட்டில் இருந்த பெருச்சாளிகள் இந்த அரெஸ்ட்டை பண்ணாங்களா, இது அந்த கடவுளுக்கு தெரியும், அந்த ஜெயலலிதா ஆத்மாவுக்கு தெரியும், அந்த போலீஸ்காரர்களுக்கு தெரியும், அந்த சங்கராச்சாரியார்களுக்கு தெரியும். ஓகே, அப்போ நான் போய் சொன்னேன் அவர்கிட்ட, அண்ணா நீங்கள் பிராமின்ஸ் பேசினா வந்து அது ஒரு இதாக போகும், நான் ஒரு பிராமினாக உங்களுக்காக நான் குரல் கொடுக்குறேன்னு சொல்லி போனப்போ அப்போ அந்த அண்ணா சொன்னார், வேண்டாம் கீதா, நீ வந்து பல வருஷங்களுக்கு முன்னால், எனக்கு இன்றைக்கி எவிடன்ஸ் கிடையாது, நான் ஃபோட்டோ எடுக்கலை. ஓகே, ஸோ ஏன்னா அவங்கவுங்க மனசுக்கு தெரியும், இந்த ராம் ரஹீம் எவ்வளோ கொலை எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கான், ஜெயிலில் போட்டிருக்காங்க, அது மோடிக்கு வேண்டியான்னு சொல்லி அப்பப்போ விட்டுட்ருக்காங்க. அப்புறம் இவங்களாம் பெரிய யோகி சிகாமணிகளா? இவங்க பதவியில் இருந்துட்டா இவங்க தவறே செய்யறது இல்லையா? உதயநிதி வந்து தவறே செய்யலையா? பெண்கள் பின்னால் போகவே இல்லையா? அப்போ அவருக்கும் நயன்தாராக்கு நடந்த லவ் அஃபேர் பொய்யா? அவர் வந்து பூச்சி மருந்து சாப்பிட்டு இது போய் ஹாஸ்பிட்டலில் படுத்தது பொய்யா? விட்னஸஸ் ஆர் தேர் ஃபார் எவ்ரிபடி ஃபார் எவ்ரி திங். நானும் யோகிய சிகாமணி கிடையாது, நீங்களும் அயோக்கியர்கள் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் தான் யோகிய சிகாமணி, நாங்களாம் அயோக்கியர்கள் கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு தவறை செய்திருப்பார்கள். இது வந்துட்டு துஷ்யந்த் ஸ்ரீதர் வந்து எப்பேற்பட்ட பெரியவர்கள் எல்லாம் இருந்தேன். நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு நாள் என் கடவுள் வந்து போய் என்னை பிரசனம் போட சொல்லிச்சு. நான் சொன்னேன், நீயே கடவுள், நீ எதுக்கு என்ன பிரசனம் போட்டு பார்க்க சொல்கிறேன்னு சொன்னேன். இல்லை, நீ பாரு, நான் சொல்கிறத நீ இந்த கேள்வி கேளு. என்ன கேள்வி வந்து எனக்கு அப்போ வந்து ரங்கராஜன் நரசிம்மன் எனக்கு தெரியாது. இந்த கோவில் சிலைகள் பற்றி திருடி இருக்கார்கள் என்று வேணு ஸ்ரீனிவாசன், இது உண்மையா பொய்யா? அப்போ என்னோட பிரச்சனத்தில் என்ன வந்துச்சு, ஆமாம் அவன் நல்லவன் கிடையாது, அவன் திருடிட்டான். ஆனால் இதுக்கு எனக்கு எவிடன்ஸ் கிடையாது. இது வந்து பிரச்சனத்தில், இந்த பிரச்சனை உண்மையாக பொய்யான்னு கூட எனக்கு தெரியாது. அந்த நாள் தான் எனக்கு ஜெயலலிதா ஆத்மா ஃபஸ்ட்டு வந்து என்னை முதல் என்னை தேடி வந்த நாள். அது 2019. ஓகே,
அதுக்கப்புறம் எனக்கு எப்படி ரங்கராஜன் நரசிம்மன் எப்படி தெரியும்னா, ஒரு அடிக்கடி அவரோட இது வீடியோஸ் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ என் கிருஷ்ணர் சொன்னார், நீ அவனோட கூப்பிட்டு பேசுன்னு சொல்லி. அப்போ நான் வந்து கிருஷ்ண பக்தரே கிடையாது. நான் என்னோடய வீடியோவில் அது போட்டேன். அப்போ வந்து ரங்கராஜன் என்கிட்ட, எப்படி மேடம் நீங்கள் இப்படி பேசி, நான் சொன்னேன், ரங்கராஜன் நான் வந்து என்னோட இன்டராக்ஷன் வித் காட் தான் நான் பேசுகிறேன். நான் வந்துட்டு உங்கள் யாருக்குமே உங்களை சந்தோஷப்படுறதுக்கு இல்லை. நான் வந்து ஐ யூஸ் டு ஹேட் கிருஷ்ணா பிகாஸ் ஐ வாஸ் எ கிரேட், எனக்கு வந்து கர்ணர்னா ரொம்ப பிடிக்கும் அந்த கேரக்டர். அதில் கிருஷ்ணர் கர்ணரை ஏமாற்றிட்டு இட்ஸ் மை சைல்ட்ஹுட். நான் சின்ன குழந்தையா இருக்குமே எனக்கு அந்த ஒரு என் மனசில் அதுதான் இருக்குது. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் கிருஷ்ணர் என்னோட நிறைய தடவை ஏதோ ஒரு இன்டராக்ஷன் நடந்து பேச்சு என்னோடய லைஃப்பில் நிறைய நிகழ்வுகள் நடந்ததால் நான் வந்து இப்போ நம்புகிறேன். அதில் என்னோட கிருஷ்ணர் பேசலாம் சொன்னால் நீங்கள் நிறைய பேர் நம்பாமல் இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நீங்கள் நம்பணும்னு சொல்லிட்டு நான் பேசலை. நான் எனக்கு நடந்த மை இன்டராக்ஷன் வித் காட் தான் நான் பேசுகிறேன். அப்படி தான் எனக்கு ரங்கராஜன் அவர்களே தெரியும். என் கிருஷ்ணர் வந்து அவரோட பேச சொன்னார். அதுக்கப்புறம் நான் ஒன்றும் டெய்லியெல்லாம் பேச மாட்டோம். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஹலோ சார் எப்படி இருக்கீங்க அவ்வளோதான். அதில் வந்து இந்த கோயம்புத்தூரில் ஒரு பொம்பளை ஆண்டாள் பிரியதர்ஷினி சொல்லுது, இவெல்லாம் வந்து பிஜேபியோட கையாளுது. இந்த அம்மாவுக்கு தெரியுமா இவர் பிஜேபின்னு சொல்லிட்டு? எதுக்கு தெரியாததை பற்றி பேசணும்? நீ இப்போ டிஎம்கே ஆள் கையாள். இப்போ நான் அதை பற்றி கொச்சையாக பேசினேன் எப்படி இருக்கும்? கொச்சையாக பேசினா எப்படி இருக்கும்? எங்களுக்கு தெரியும் எந்த லட்சணத்தில் பொம்பளைங்க இந்த பார்ட்டியில் இருப்பாங்க, ஒவ்வொரு பார்ட்டியில் எப்படி எந்தெந்த விதத்தில் நடக்குதுன்னு சொல்லி. அப்படி நாங்கள் கொச்சையாக பேச ஆரம்பித்தா எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஒருத்தரை பற்றி தெரியாமல் நீங்கள் பேசக்கூடாது. இன்னும் பெரிய ஒரு மேடை கிடச்சிது நான் பேசணும் கிடையாது. அவர் பிஜேபியே கிடையாது. அவர் பிஜேபியும் தப்பு சொல்வார், நான் என்னையே வேணும்னா அவர் தப்பு சொல்வார். இதனால் மட்டும் என்கிட்ட அவர் சண்டை போட்டதே கிடையாது. ஐ ஹாவ் லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன். அவர் என்னோட சண்டை போட்டது கிடையாது. ஆனால் அவருக்கு கோபம் வந்து அவர் பட்டக்குன்னு பேசிடுவார். அவர் நான் என்ன நினைக்கிறாரோ அதை பற்றி பட்டக்குன்னு பேசுவார். அது அவரோட குணம். அப்போ எப்படி நீ வந்து அவங்களாம் இப்படி போட்டுட்ருக்கவங்க எல்லாரும் வந்துட்டு பிஜேபின்னு, எல்லா பிராமின்ஸ் ஒன்றும் பிஜேபி சப்போர்ட் பண்ணுறதில்ல. எல்லா பிராமின்ஸ் ஒன்றும் கெட்டவங்க கிடையாது. உங்களுக்கு என்ன ரைட் இருக்குது அவங்கள பார்ப்பனர்கள் சொல்லிருக்கு? இப்போ நீ என்ன ஜாதி, உன் ஜாதியை வச்சு நாங்களும் டிக்கின்னு அப்படி ஒரு கொச்சையாக பேசினா எப்படி இருக்கும்? தேவையில்லை. நம்மெல்லாம் படித்தவர்கள், ஒரு புத்தியோடு பேசணும். எது ரைட் ராங் சொல்லிட்டு நம்ம மனசாட்சிக்கு தப்புன்னு தெரிஞ்சால் தப்புன்னு ஒத்துக்கலாம். இப்போ நான் பேசுகிறத நிறைய பேர் ஏற்றுக்காமல் இருக்கலாம், அதை பற்றி நான் கவலைப்படலை. எனக்கு தெரிஞ்சதை நான் ஓப்பனாக பேசுகிறேன். இட் இஸ் மை ரைட் டு ஸ்ப்ரெட் சம்திங் ஜெனுவைன். இந்த பொய் பித்தலாட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு தேவையில்லை. அதில் ஆண்டாள் பிரியதர்ஷினி, உங்களுக்கு வந்து ரங்கராஜனை பற்றி தெரியாமல் நீங்கள் பேசாதீர்கள். அவர் வந்து பிஜேபிக்காரரும் கிடையாது. இங்கே நான் கண்டிப்பாக சொல்ல வேணும். இவர்கள் எல்லாம் சனாதனம் ஹிந்துவிசம் சொல்கிற இந்த பிஜேபிக்காரங்க ஒருத்தர் இந்த இவருக்கு ரங்கராஜனுக்காக எதிர்ப்பு குரல் கொடுத்தாங்களா? ஒருத்தன் கொடுக்கல. அந்த பேசு தமிழா அந்த இது சேனல்காருக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கார் இந்த ரங்கராஜ். அவர் வந்து கில்ட்டியாக இருந்துட்டு ஒரு 4 நாளுக்கு அப்புறம் ஒரு பேச்சு கதை விடுறார். ஒரு கதை, அவர் எங்கள் குடும்பத்தார் எங்களோடது. அப்போ குடும்பத்தார்னா நீ வந்து உண்மையை பேசணும். நீ வந்து அண்ணாமலையோட சம்சாகிரி. இந்த அண்ணாமலை இவ்வளோ பேசுகிற அண்ணாமலை ஹிந்துவிசம் இது என்ன பேசிச்சா ரங்கராஜனுக்காக? எவ்வளோ நீங்கள்லாம் பேசியிருக்கீங்க, எவ்வளோ அவர்கிட்ட ஹெல்ப் வாங்கியிருக்கீங்க? ஒருத்தரும் பேசலை. எல்லாரும் என்னென்னா குருமூர்த்தி, என்ன பெரிய குருமூர்த்தி, என்ன பெரிய யோகிய சிகாமணியா. குருமூர்த்தியோட பேக்ரவுண்ட் எங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் யாராக இருந்தார்? அப்போ வந்துட்டு இவர் கோயன்கா இருந்தார், இந்தியன் எக்ஸ்பிரஸ் கோயன்கா. அவர்கிட்ட இவர் என்ன வேலை செஞ்சுருந்தார், என்ன எப்படி இருந்தார், எந்த எடுபடியாக இருந்தால் எல்லாத்துக்குமே தெரியும். இவர் ஒன்றும் பெரிய யோகிய சிகாமணி இல்லை. வேணு ஸ்ரீனிவாசனுக்கு இவங்க எல்லாருமே ஒன்றும் இல்லை. எனக்கு ஆர்எஸ்எஸ்காரங்களே சொல்லியிருக்காங்க, ஆமாம்மா இவங்க எல்லாம் சில காலத்தில் இருக்கிறாங்க, ஆனால் நாங்கள் வந்து பேசினோன்னா எங்களுக்கு நாங்களாம் பதவியில் இல்லை, நாங்களாம் சின்ன ஆட்கள். அவங்களே சொல்கிறாங்க. இது வந்து நான் சொன்னது இல்லை. ஆர்எஸ்எஸில் இருக்க ஒரு சில நபர்கள் அவங்க சொல்கிறாங்க இவங்க எல்லாரும் இந்த படத்தில் இருக்காங்கன்னு சொல்லி. ஆகையால் இவர் வந்து இவரோட வேலையை விட்டு போட்டு அமெரிக்காவில் இவர் வந்து ஒரு பெரிய போஸ்டில் இருந்தவர். அந்த பெரிய கரிகாலம் பைத்தியக்காரன் சொல்கிறான், என்னமோ வந்து என்ன பேச்சு அது, என்னமோ நீ பார்த்தவனாட்டம் அதில் ஒரு கெக்க சிரிப்பு வேற. இப்படியே உனக்கு எப்போ நடந்துட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருக்காது. உனக்கும்
ஒரு முடிவு வரும். அது ஒரு கெட்ட முடிவாக வரும், கொடூரம். இப்போ இந்த இந்த கேஸில் யார் யார் தவறு செய், நான் வெறும் அந்த சனாதனத்தை பற்றி தான் பேசுகிறேன். இந்த சனாதனத்தை நீங்கள் ஒழிக்கணும்னு சொல்லணும் போது நீங்கள் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருந்தால், ஏன்னா யாருமே அதுக்கு விட்னஸில் உங்கள் மனசாட்சி, உங்கள் அம்மா துர்கா, அதுக்கப்புறம் அந்த ஜியர்கள், இந்த 5 பேர் தான் விட்னஸ். அவர் ஒரு ஜியர் ஒத்துக்கிட்டார் ஆன் வீடியோ, ஆன் நாட் வீடியோ, ஆன் த. அப்போ இதில் எதுக்கு நீ வெக்கப்படுற? ஆமாம் குடித்தேன், இல்லாட்டி காலில் கழுகுனேன், என் இஷ்டம், என்னோட இதுக்கு நான் பதவி வர்றதுக்கு நான் பண்ணேன் சொல்லு, அதை பற்றி தப்பே கிடையாது. நான் ஒன்றும் செய்யலைன்னா சரி, செய்யலை விடு. அதுக்கு எதுக்கு போய் இவரை அரெஸ்ட் பண்ணுற? இவர் என்ன பெருசாக என்ன ஒரு பெரிய தீவிரவாதியா? இவர் என்னக்கு அப்படி பண்ணிட்டாரு? இப்போ சேலஞ்ச் நான் இப்போ பண்ணுறேன். நிஜமாகவே நீங்கள் அந்த ஜியர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தால், கேட்டுட்டு கேட்கலன்னு சொன்னா நீ அதுக்கு தண்டனை, கண்டிப்பாக உனக்கு ஒரு தண்டனை இருக்கிறது. பார்த்துடலாம். 2026 எஸ், இட்ஸ் அ வார் பிட்வீன் தர்மா அண்ட் அதர்மா. இந்த கிருஷ்ணர் யார் பக்கம் நிற்பாருன்னு பார்க்குறேன் நானும். இந்த கடவுள்கள் எல்லாம் யார் பக்கம் நிற்கிறான்ட்டு, இன்க்ளூடிங் ஜீசஸ். நான் இருக்கிறேன், ஏன்னா ஐ பிலீவ் இன் ஜீசஸ். நான் சர்ச்சுக்கு போவேன். பார்க்கலாம் உனக்கு நிற்கிறாரா இல்லாட்டி மற்றவங்களுக்கு நிற்கிறாரான்ட்டு. இதில் எதுக்கு தேவையில்லாமல் பலிக்கடா ஏன்னா இதில் அந்த யானை, அந்த இது என்ன பேர், ஜக்கீர் ஹுசைன், இந்த ஜியர்களை நான் இழுக்க மாட்டேன். ஏன்னா அவங்க பாவம், அவங்கள மிரட்டி தான் இவங்க இந்த கேஸை போட வச்சுருக்காங்க. நிஜமாகவே அவங்க பாதிக்கப்பட்டவங்கன்னா அந்த கிருஷ்ணர் அவங்களுக்கு பதில் சொல்லிவிட்டு பதில் கொடுத்துட்டாரு. இப்போ நேற்று 2 பெயில் கிடச்சிருச்சு, 3 பெயில். ஒரு மேஜிஸ்ட்ரேட் நான் ரிமாண்டே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு டிஸ்மிஸே பண்ணிட்டார் கம்ப்ளைண்ட்டை. அப்போ அவங்களுக்கு முதுகெலும்பு இருக்கிறது, முதுகெலும்பு. இன்க்ளூடிங் இந்த ஜஸ்டிஸ் கிடையாது, அந்த ஹைகோர்ட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஜஸ்டிஸ் என்ன சொல்லிக்கார், அந்த லோவர் கோர்ட் சைதாப்பேட் கோர்ட் மேஜிஸ்ட்ரேட் கொடுத்துருக்கலாம் அந்த பெயிலுன்னு சொல்லி. முதுகெலும்பு இல்லாதவர்கள் அந்த பதவியில் போய் உட்காராதீர்கள். நீங்கள் அங்கே பதவி பிரமாணம் பண்ணும்போது என்ன சொல்கிறீங்க? சத்தியத்துக்கு கட்டுப்படுவோம், அந்த தர்ம தேவதைக்கு கட்டுப்படுவோம் என்று சொல்கிறீர்கள். சொல்லிட்டு இந்த ஆட்சியாளர்களுக்கு பயந்துக்கிட்டு, சேகர் பாபு, யூ ஆர் யங்கர் தென் மீ, ஐ ஹாவ் அ ரைட் டு டெல். என்ன உன்னோட சாமி கும்பிடுறது? இதுதான் சாமி கும்பிடுறதுல பக்தியா? டோன்ட். நல்லவர்களை சீண்டி பார்க்காதீர்கள், இது நல்லதுக்கு இல்லை. இவர் நிஜமாகவே தன்னோட தொழில், தன்னோட வேலை எல்லாம் விட்டு விட்டு அர்ப்பணிக்கிறார் இன்றைக்கு இந்த சனாதனத்துக்காக. அவர் ஒரு வைஷ்ணவர் கோயிலுக்கு மட்டுமே சண்டை போடல, அவர் சிவன் கோயில்களுக்குமே அவர் சண்டை போடுறார். தோ இஸ் அ ஸ்டான்ச் வைஷ்ணவைட். அதில் ஒருத்தருக்கு நக்கல் பண்ணுறான், தென்கலை வடக்கலை, இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். நீ எதுக்கு ஏன் 3வது ஆள் அவங்க பிரச்சனைக்கு நீ தலையிட்டுருக்கிற? ஒரு சிலர் பேசுகிறாங்க இந்த யூடியூப்பில், ஒரு சிலர் 2 3 அட்லீஸ்ட் ஐம் ஹாப்பி. ஐ டோன்ட் லைக் கிஷோர் கே சுவாமி, பட் அந்த தம்பி இவருக்காக குரல் கொடுத்துருக்கார். ஐ ரியலி அப்ரிஷியேட். எனக்கு பிடிக்காது, அது என் பிரச்சனை. எதுக்காக பிடிக்காது? பிகாஸ் ஆஃப் திஸ் திங். பட் வென் தேர் டாக்கிங் சென்சிபிளி பண்ணியே தீர்வேன். அவர் எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் நல்லது பேசும்போது நான் அவங்களுக்கு கண்டிப்பாக குரல் கொடுப்பேன். அதில் இப்போ இந்த பிரச்சனையில் தேவையில்லாமல் இந்த ரங்கராஜனை அரெஸ்ட் பண்ணி ஏதோ அதை வச்சு ஒரு பெரிய ட்ராமா பண்ணுகிறார்கள். இதில் பெரிய பெரிய புள்ளிகள் பின்னால் இருக்கிறார்கள். பிஜேபிக்காரர்களுக்கு யாருக்குமே முதுகெலும்பே இல்லை. நீங்கள் எல்லோரும் ஹிந்துசத்தை பற்றி பேசாதீங்க, சனாதனத்தை பற்றி சனாதனம் சொல்லிட்டு உங்களுக்கு யோகியமே இல்லை பேசுறதுக்கு. ஆனால் சத்தியம் ஜெயிக்கும். ரங்கராஜன் நரசிம்மன் கண்டிப்பாக அவரோட என்ன சொல்கிறது, இன்னோசென்ஸ் வில் பி ப்ரூவ்ட். ஐ எம் தேர் வித் ஹிம். நன்றி, வணக்கம். கீதா டிவியின் சுதந்திரா பார்ட்டி நேயர்கள்.